இ-பாஸ் முறையை பற்றி நம்ம ஹானரபிள் ஹைகோர்ட் ஹஸ் கிவன் அ டைரக்ஷன். நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் இ-பாஸ் அவசியம் அப்படின்றதும் அது 7ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்றது ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஒபே பண்ணி வி ஹாவ் டன் சாஃப்ட்வேர் அலாங் வித் டிஎன்இஜி அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் மூலயமா வந்துட்டு எனி பர்சன் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இ-பாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இ-பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட்டாக அந்த பாஸை வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்டில் இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்டில் இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம என்டர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2 தான். அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சுருப்பாங்க, உள்ளே இருக்கவங்கன்னா ஃபோன் நம்பர் இருப்பாங்க. இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் வழியாக தே ஹேவ் டு அப்ளை பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம், அவங்க எந்த அட்ரஸ்லேருந்து வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வராங்களா இல்லை வெளி மாநிலத்துலேருந்து வராங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வெளிநாடுலேருந்து வராங்களா அப்படின்ட்டு தே ஹேவ் டு டைப் இன். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்காங்க, கிளிக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அவங்க ஊட்டியில் இருக்க போகிறாங்க, எந்த இடத்துல தங்க போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. வண்டி என்ன மாதிரி வண்டி, காரா பஸ்ஸா வேனா, அது பெட்ரோலா டீசலா அப்படின்ற மேக்கும் எடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனை நபர்கள் வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இ-பாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகிடுச்சா அந்த பாஸ் அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வழியில் யார் நம்மளோட செக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த நம்மளோட மொபைல் ஆப் ஒன்று இருக்குது, அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க இது வேலிட் அப்படின்னா they'll enter. That is all. So it is a very simple process. இது 7th வரப்போகுது. எத்தனை பேர் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து பைல் பேஸில் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், பட் இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். 5 நாளுக்கு வர போகிறோம் அப்படின்னா அந்த வேலிடிட்டி போட்டுருவோம். அந்த 5 நாள் வரைக்கும் அந்த பாஸ் வேலிடாக இருக்கும். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இ-பாஸ், அதுதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 1 minute சார். என்ன கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னா, இப்போ வெஹிக்கிளுக்கு தான் இ-பாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியரா சொல்லணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த நம்ம கோவிட் டைம்ல எப்படி இ-பாஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் நான் சொன்னேன். இப்போ அதுதான் நான் சொன்னேன், வண்டிக்கு தான் இ-பாஸ். எத்தனை வண்டி வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து வராரு அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணணும், நான் இன்னார் சுவன்சோ நான் மொபைல் நம்பர் இது, நான் இந்த அட்ரஸில் தங்கியிருக்கேன், இந்த காரில் வர போகிறேன், என்னோட காரோட நம்பர் இது, இந்த காரில் என்னோட 5 நபர்கள் வர போகிறாங்க, இந்த 5 நம்பருக்கு தட்ஸ் ஆல். நான் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நான் நீலகிரிஸில் தங்க போகிறேன், எந்த இடத்துல தங்க போகிறேன், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் இ-பாஸ். இட் வில் பி லைக் ஃப்ரம் த டிஎன்எஸ்டிசி எம்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.